கைப்பழக்கம் பண்ணி விந்த வெளியேற்றினால கல்யாணம் முடிஞ்ச போதும் கைப்பழக்கம் பண்ண சொல்லி விட்டார். தேவையில்லாமல் கெட்ட பழக்கம் பண்ணி உடம்பு கெட்டு போச்சு. உள்ளே போனோன்னு வந்துடுது, வச்சோன்னு வந்துடுது, எந்திக்குது, டமாரம் சுருங்கிடுது. கவலையார் கடைஞ்சி வந்திருக்காங்க பையங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு. நான் சொன்னேன் சின்ன வயசில் இந்த பழக்கொழக்கம் தேவையா? நானே டயர்டாகிட்டேன் பாருங்கள். ஏன் தெரியுதா? இந்த பையங்க இப்படி பண்ணுறாங்களே, யார் பேச்சையும் கேட்க மாட்டுறாங்களே, கையடிக்கிறாங்க, விந்த வெளியேற்றுறாங்க, தேவையில்லாமல் தவறான படங்கள்லாம் பார்க்குறாங்க, மதுபானம் அடிக்கிறாங்க, சீட் அடிக்கிறாங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறிய? எனக்கு அழுகையாக வந்துச்சு இந்த பையங்களை பார்த்து. ரொம்ப அழுதுட்டான் சம்மந்தப்பட்ட தம்பி. இப்போ சின்ன வயசுல கைப்பழக்கம் தேவையா? மனைவியும் பக்கத்தில் இருக்குது, பயப்படுறாப்புல. ஏதாவது வாய் விட்றாங்க முடிஞ்சிட்டு. இன்னும் செக்ஸ் பண்ண முடியலையே. அந்த முனங்கல சத்தமே வந்தது இல்லையா அது வரைக்கும்? என்ன சத்தம்? முனங்கல சத்தம். பார்த்துக்கலாம் வாங்க. என்ன ஆனாலும் ஆன்மீக சித்தாருக்கு தைரியமாக இருங்க, கவலைப்படாங்க. டாக்டர் ஜான்சன், BSMS, கோடம்பாக்கம், சென்னை.